வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு அந்த மசியலா அது மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் சிறுபருப்பு கோசு போட்டு வந்து அப்படியே குழம்பு வச்சாச்சு. அப்பளம் வறுத்துக்கலாம், தயிர் இருக்குது. அதுக்கப்புறம் சாதம். இந்த கேஸுக்கு வந்து யோசிச்சு அதனால் கொஞ்சம் வந்து பொரியல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு வீடு கூட்டி மாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை துணி போடலாமா போட வேணாமான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். எல்லாம் நான் தெரில. போட்டுக்கின்னு காலேஜ் போயிருக்கான். ட்ரெயினில் போகலாம் சொன்னால் கேட்க மாட்டான். ஏன்னா வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் போனான். வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல். அது வந்து வண்டி வந்து நிறைய ஓட்டி ஒரு 4000 கிலோமீட்டர் ஓடிச்சு. நடுவில் விட்டுருக்கணும், அது விடல. அதனால் வந்துட்டு இப்போ எடுத்துன்னு போய் விட்டு சர்வீஸ் பண்ணதுனால 3 நாள் விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி ஈவினிங் தான் கொடுத்தாங்க. நேற்று கொடுத்தது நேற்று ஈவினிங் கொடுத்தாங்க. அதனால் நேற்று வந்து காலேஜ் வந்து ட்ரெயினில் போனால் நேற்று காலேஜ் போகல, வண்டி விடணுன்றதுக்காக. இன்றைக்கி தான் வந்து போயிருக்கான். அதனால் வந்து புலம்பிக்கினே போயிருக்கான். இப்படி தான் போய்கின்னு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு ஏற்றுவேன். 2 குத்து விளக்கு, ஒரு உபேர விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு. எப்போவுமே ரெகுலராக 5 விளக்கு ஏற்றுவேன். இதுதான். அப்புறமா வந்து லன்ச்சு வந்து பண்ணிவிட்டேன். அது உங்கள்கிட்ட வந்து நான் அப்படியே காமிச்சிருக்கேன். இது தாங்க காலையில் மார்னிங் இப்படி தான் போச்சு. வீடு கிரோஃப்ரேஸ்க்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்டு. நானும் வந்து உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா பூஜை ரூமில் வந்து வைக்கிறதுக்கு அந்த இடம் வந்து செட் ஆகலை. கீழே ஷெல்ஃபில் வந்து ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கா, அதனால் வந்து வைக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா வந்து கிச்சனில் தானே அங்கே தானே ஃப்ரிட்ஜ் வச்சுட்டேன். அதனால் ஃப்ரிட்ஜு மேலே வச்சேன். அது என்ன நினச்சாருன்னு தெரில. ஃப்ரிட்ஜை நவுத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி நிறுத்தி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜே வந்து வேறு இடம் நவுத்தியாச்சு. அதனால் இங்கே ஹாலில் அங்கே வச்சுட்டேன். காலையில் நம்ம வந்து அவர் முகத்தை பார்த்தா தான் திருப்தியாக இருக்கும். அதனால் வந்து காலையில் அவர் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. வந்து முருகா அப்படின்ட்டு நம்ம வந்து அவர் காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது மாதிரி பழக்கம் வந்து வந்துடுச்சு. அங்கே இருக்கும்போதும் வந்துடும். நம்ம வந்து ஃபோட்டோ இல்லாதப்போ அப்படியே வந்து வேண்டிக்கின்னு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கிறதுனால பார்த்துட்டு கும்பிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாமா? 5 o'clock எழுந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். மாவு பிசைஞ்சு வச்சுக்கினேன். ஹீட்ரு போட்டிருந்தேன். டீ போட்டு கொடுத்து அவனை எழுப்பி அவனை குளிக்க அமுச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு வந்து செய்யறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேங்க. உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வந்து அந்த மசியல் மாதிரி பண்ணுவோம்ல, அதுதான் பண்ணுறதுக்கு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தக்காளி போட்டு நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ்ஸு இல்லை தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி இறக்கிக்கணும். நான் கொஞ்சம் வச்சு சப்பாத்தி செய்து அதில் ரோல் பண்ணி இவனுக்கு வந்து லன்ச் வந்து கொடுத்து அமிச்சிட்டேன். காலையில் சாப்பிட்றதுக்கும் வந்து சப்பாத்தி தான், மதியானத்துக்கும் அதே தான் கொடுத்து அமிச்சிட்டேன். ஏன்னா மாவு இல்லைன்றதுனால எல்லாேருக்கும் சப்பாத்தி காலையில். இது தாங்க இப்படி தான் காலையில் வந்து செய்து கொடுத்து அமிச்சேன். அப்புறமா எங்களுக்கு சமையல் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் போட்டு சிறுபருப்பு போட்டு குழம்பு வச்சேன். அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இது தாங்க. சரி, நான் போன வீடியோவில் ஒரு டாபிக் சொன்னேங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் எங்கள் லைஃப்பில் இன்னொரு விஷயமும் வந்து அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நடந்தது. அதாவது யாருக்கு எந்த பிரச்சனை வரும் அப்படிலாம் நமக்கு வந்து தெரியாதுங்க. எப்போ பிரச்சனை வரும், எப்படி வரும், எதனால் வரும், யார் மூலமா வரும், நம்மளால் நமக்கே வருமா, நம்மளுடைய டைமா காலமா நேரமா அப்படிலாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் எங்கள் லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமாக கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சு. தொழில் டவுன் ஆனவுடனே என்ன ஆகும்னா நம்ம வச்சுக்கிற கமிட்மெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகும். அதெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன ஆகும், வீட்டுக்குள்ளே சண்டை வரும். அப்போது இன்னும் எல்லாமே பிரச்சனையாகும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கடவுள் நோக்கி தான் போவோம். அப்படி நான் வந்து பார்க்கும்போது ஆத்ம நாணம் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் சேனல் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அவங்க லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பண பிரச்சனை தான் சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து நான் வந்து யோசிக்கவே இல்லைங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை வந்து வளர்ப்புறை, நம்ம ஒரு விஷயம் வளரணுன்னா வளர்ப்புறையில் எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் தேயணுன்னா தேய்ப்புறை எடுத்துக்கலாம். நான் வளர்ப்புறை அந்த மாதிரி நாட்களில் எடுத்து டிசைட் பண்ணி நான் வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்.
அப்புறம் வீட்டில் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து கணவர்கிட்ட சொல்லணும் இல்லையா, அது நான் சொல்லிட்டேன். 48 நாள் வந்து வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்டேன், நான்வெஜ்ஜு சாப்பிடல, எதுவுமே கிடையாது. விரதம்னா நம்ம எப்படி முருகருக்கு 7 நாள் இருக்கிறோமோ அந்த மாதிரி விரதம் இருந்தேன் 48 நாள் இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையே பூஜை சாமான்லாம் வந்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் லக்ஷ்மி குபேரர் வந்து ஃபோட்டோ வாங்கின்னு வந்துட்டு அதை அப்படியே கவரோடு வச்சேன். மீதி எல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, படுத்தாச்சு. பார்த்திங்கன்னா 2 மணிக்கு எழுந்துங்கண்ணா, தூக்கம் வரல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பூஜை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நான் மந்திரம் சொல்ல போகிறேன், ஃபஸ்ட் டைம் 108 போற்றி சொல்ல போகிறேன். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி சொன்னதில் அது கரெக்டாக இருக்குமா, நம்ம தப்பாக எதனா சொல்லிடுவோமா, அதனால் தப்பாக எதனா நடக்குமா, பல பயங்கள். 2 மணிக்கு எழுந்துக்கினேன். 2 மணிக்கு எழுந்து அதுக்கப்புறம் படுக்க தூக்கம் வரல. எழுந்து அன்னையத்துக்கே குளிச்சுட்டு ஹாலும் கிச்சனை மட்டும், ஏன்னா மாப்லாம் போட்டாச்சு முன்னால், ஹாலும் கிச்சனை மட்டும் வந்து நல்லா கூட்டிட்டு, அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி குபேரர் அந்த ஃபோட்டோ எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு பிரசாதம் வச்சுட்டு குபேரர் கோலம் போட்டு அந்த 9 காயின் வச்சு அதுக்கு பூ வச்சு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு 3:15 வந்து வெளியே வந்து போயிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த பயமே வந்து வரலைங்க. அதாவது நமக்கு பிரச்சனை இருக்கும்போது பயம் வராது. போய் அந்நியத்துக்கு வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 3:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பொறுமையாக அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லக்ஷ்மி தான் கும்பிடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, லக்ஷ்மி தான் குபேரருக்கே வந்து பணம் கொடுத்தது அப்படின்றதுனால லக்ஷ்மியுடைய அந்த ஸ்லோகம், அப்புறம் லக்ஷ்மியுடைய 108 போற்றி, அதுக்கப்புறம் குபேருடைய ஸ்லோகம், அதுக்கப்புறம் 108 போற்றி, இதெல்லாம் படித்து இதெல்லாம் வந்து பொறுமையாக சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:15 வந்து பூஜையை வந்து முடிச்சிட்டேங்க. இதுதான் நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸ்லோகம் மந்திரம் 108 போற்றி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணது. சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி 48 நாளும் குபேரர் கோலம் போட்டேனான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. டெய்லி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் அது மாதிரி பண்ணேன். 48 நாள் முடியிற அன்றைக்கி அதை பண்ணேன் நான். அது மாதிரி மீதி நாள்லாம் எழுந்து சாமிக்கு பூ வச்சுட்டு பிரசாதம் வச்சுட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு சாமி கும்பிடுவேன். தனியாக வச்சுருந்தேன் கீழே ஃபோட்டோ வச்சு தனியாக வந்து குபேரர் விளக்கு நான் வந்து ஒரு டைம் திருப்பதி போயிருந்தேன், அப்போ வாங்கின்னு வந்தேன். அந்த விளக்கு தான் வச்சு ஏற்றினேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து 5 தட்டில் 5 அகல் விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி நான் வந்து அந்த விளக்கும் ஏற்றினேன். இந்த மாதிரி தான் வந்து நான் லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து செய்தேங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். இப்போது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், அப்போது நீங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கோடி பிரச்சனை இருக்குங்க. கோடி பிரச்சனையும் உடனே தீர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா தீராது. கோடியில் 50% தீர்ந்தாலும் இல்லை வந்து 25% தீர்ந்தாலும் ஹாப்பி தான். அந்த மாதிரி நமக்கு அதுக்கான வழி அதுக்கான பணம் எல்லாமே வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்குங்க. உண்மையான நம்பிக்கையோடவும் பக்தியோடவும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இது நடக்கும். இது லைஃப்பில் நடந்திருக்கு, அதனால தான் உங்ககிட்ட வந்து தைரியமாக நான் வந்து சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி பண கஷ்டம் இருக்குது, தொழில் சம்மந்தமாக ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து 48 நாள் விரதம் இருந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான தீர்வு வந்து கிடைக்குங்க. அதாவது நமக்கு வந்து கண்ணை மூடி ஏதோ வந்து கண்ணை கட்டின மாதிரி இருக்குங்க, அதுக்கான விடிவு காலம் வரும் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது நமக்கு பயம் இருக்குங்க, கண்டிப்பாக பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மனசு திருப்தியோடவும் நம்பிக்கையோடவும் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் கண்டிப்பாக யாருக்காவது இந்த மாதிரி தொழில் சம்மந்தமாக பண விஷயமாக சம்மந்தமாக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுங்கள். எப்போவுமே பிரம்ம முகூர்த்தன்றது 3 to 5:30 வரைக்கும் சொல்லுவாங்க, அது கிடையாது. 3 to 4:30 தான் பிரம்ம முகூர்த்த டைம். நீங்கள் அந்த டைமில் உட்காந்து மனசார வேண்டி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக வேண்டிங்கன்னா நடக்காத போகிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைங்க, நடந்தே தீரும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் வந்து கட்டாயம் நீங்கள் அந்த மாதிரி பூஜை பண்ணோன்னா பண்ணலாங்க.
ஓகேங்க. இந்த விஷயந்தான் நான் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து சொல்கிறேன்னு. அடுத்து இன்னொரு வீடியோலையும் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து நமக்கு தெரிஞ்சது, நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, அவங்களுக்கும் நல்லது நடந்தால் நல்லது தானே இல்லை? 4 பேருக்கு வந்து நல்ல விஷயம் நம்ம தரோன்னும் போது, நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லணும் போது, அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணும்போது, அது நல்ல விஷயந்தான். அப்படி தான் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி விரதம் இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் கூட நான் சொல்லுவேன். நான் தான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேனே, இப்படி தான் விரதம் இருந்தேன். ரொம்ப பக்தியோடு அந்த 48 நாளும் ரொம்ப பக்தியோடு இருந்தேங்க. உண்மையாலுமே ஏதாவது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நம்ம வந்து மேலே போகணும், நமக்கு சில விஷயங்கள்லாம் சிக்கலாக இருக்குது, அதெல்லாம் வந்து தீர்ந்து நல்ல வழியாக வந்து நல்லபடியாக அது நடக்கணும் அப்படின்னும்போது ரொம்ப பக்தியோடு இருந்து அந்த 48 நாள் பூஜை வந்து நான் பண்ணேங்க. அதுக்கான பலன் கிடச்சிது. இதை உங்ககிட்ட இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஓகேங்க. மொட்டை மாடிக்கு வந்துட்டு பூவெல்லாம் பறிச்சுன்னு கீழே போயாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, 6:25 ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 முருகனுக்கு வந்து திருப்புகழ் வந்து படித்தாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. கந்தர் அனுபூதி படிக்கலாம், அதுக்கப்புறமா எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை படிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்புகழ் படித்தேன். டீ போட்டு தரேன்டா வரேன், அதுக்குள்ளே டீ கேட்டான். அதனால் ஆரத்துக்கு திருப்புகழ் மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சில இன்னும் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு முடிச்சாச்சு. ஓகேங்க. இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.